வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவை கூடியது. பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் பதவியேற்றனர். திமுக தலைவர் கருணாநிதி 93வது பிறந்த நாள். கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள் வாழ்த்து. மாநிலங்களவை அதிமுக, திமுக எம்பிக்கள் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றிய போது கலவரம். ஆக்கிரமிப்பாளர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 2 காவலர்கள் உள்பட 21 பேர் பலி. தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைத் தலைவராக ப. தனபாலும், துணைத் தலைவராக பொள்ளாச்சி ஜெயராமனும் பதவியேற்றுக் கொண்டனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியதும் தற்காலிக சபாநாயகராக இருந்த செம்மலை சட்டப்பேரவை தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது ப. தனபால் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபாலை அவை முன்னவர் ஓ. பன்னீர்செல்வம், திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் மு. ஸ்டாலின் ஆகியோர் இருக்கையில் அமர வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் தேர்தலை பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவித்தார். அப்போது பொள்ளாச்சி வி. ஜெயராமன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் வாழ்த்துரை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அதில் முதலாவதாக அவை முன்னவர் ஓ. பன்னீர்செல்வம் வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் மு. ஸ்டாலின் வாழ்த்துரை வழங்கும் போது திமுகவில் 89 உறுப்பினர்கள் பெரும்பான்மையினுடன் வந்திருப்பதாகவும், எதிர்க்கட்சியாக திகழ்ந்த போதிலும் எதிர்க்கட்சியாக திகழாது என்று குறிப்பிட்டதுடன், மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளில் ஆளுங்கட்சியினருடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் K.R. ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் முகமது அபுபக்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்துரை வழங்கும் போது சட்டப்பேரவை தலைவராக ப. தனபாலை 2வது முறையாக தேர்ந்தெடுப்பது தனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று குறிப்பிட்டதுடன், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஆக்கப்பூர்வமாக சட்டப்பேரவையில் அதிமுக செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்பவை ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்குமேயானால் அந்த நாணயம் செல்லா காசாகிவிடும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கைக்கேற்ப எங்கள் நடவடிக்கைகளை வகுத்துக் கொள்பவர்கள் நாங்கள் அல்ல. எதிர்க்கட்சிகளின் எண்ணங்களை பார்த்து மக்களின் எண்ணங்களை எவ்வாறு அவர்கள் பிரதிபலிக்கின்றனர் என்று பார்த்து அவர்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் விளங்குவோம் என்ற உத்தரவாதத்தை என்னால் அளிக்க முடியும். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் ப. தனபால் ஆகியோர் ஏற்புரை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை 16ஆம் தேதி வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் செய்யது. திமுக தலைவர் கருணாநிதியின் 93வது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் அவருக்கு ஆயிரக்கணக்கானோர் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி தனது 93வது பிறந்த நாளையொட்டி காலை 10 மணியிலிருந்து அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெற்றார். திமுக பொருளாளர் மு. ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா, திருச்சி சிவா, முன்னாள் அமைச்சர் துரைமுருகன், T.K.S. இளங்கோவன், R.S. பாரதி உள்பட கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். கட்சி தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று கருணாநிதிக்கு பணம், பரிசு பொருட்கள், சால்வை ஆகியவற்றை அவருக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர்.
முன்னதாக இன்று காலை சென்னை சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கருணாநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சிஐடி நகர் இல்லத்தில் அரசு மரக்கன்று ஒன்றை கருணாநிதி நட்டார். அப்போது அவருடன் ராசாத்தி அம்மாள், மகள் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்த கருணாநிதியிடம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். அப்போது திமுக தொண்டர்கள் திரண்டு வந்து கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இனிப்புகளை வழங்கி அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகளும் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் கருணாநிதி கடற்கரை சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வணங்கினார். இதைத் தொடர்ந்து வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திற்கு கருணாநிதி சென்றார். அங்கு அவரை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கருணாநிதி அங்குள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது திமுக பொருளாளர் மு. க. ஸ்டாலின், TR பாலு, ராசா ஆகியோர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய கி. வீரமணி, கருணாநிதிக்கு வந்திருப்பது முதிர்ச்சிதானே தவிர முதுமை அல்ல என்று தெரிவித்தார். நம் இனமானத்தின் மீட்பரான தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றார். 93வது ஆண்டு என்பது அவரை பொறுத்தவரையில் முதிர்ச்சியின் அடையாளமே தவிர முதுமையின் தழுவல் அல்ல. இன்றைக்கும் ஒரு இளைஞர் போலத்தான் அவர் சிலிர்த்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்துக்கு சென்ற கருணாநிதியை தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இளங்கோவன் 93 வயதிலும் கருணாநிதி அயராது பொதுப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திய நாளிலிருந்து கடைசி வரை அயராது பாடுபட்டு கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த வயதிலும் தமிழ் சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கலைஞருடைய பணி என்பது மிகவும் மகத்தானது. முன்னதாக கோபாலபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், பீட்டர் அல்போன்ஸ், கோபண்ணா, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு ஆகியோருடன் கருணாநிதி காலை உணவு உட்கொண்டார். அவரது மகள் செல்வி அனைவருக்கும் காலை உணவை பரிமாறினார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கு அதிமுக, திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 6 பேர் அதிகாரப்பூர்வமாக இன்று எம்பிக்களாக அறிவிக்கப்பட உள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த பதவிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன், வைத்திலிங்கம், விஜயகுமார், SR பாலசுப்ரமணியன் ஆகியோரும், திமுக சார்பில் TKS இளங்கோவன், SR பாரதி ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த வேட்புமனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அதன்படி 6 பேரும் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக இன்று மாலை பேரவை செயலர் ஜமாலுதீன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பூங்கா ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது கலவரம் வெடித்தது. அதில் காவல்துறை உயர் அலுவலர்கள் 2 உள்பட 21 பேர் பலியானார்கள். மதுரா நகரில் 260 ஏக்கர் பரப்புள்ள ஜவஹர் பூங்கா உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை ஜெய் குருதேவ் அமைப்பிலிருந்து பிரிந்த ஆசாத் பாரத் விதிக் வைச்சாரிக் கிராந்தி சத்தியாகிரகி மற்றும் சுவாதீன் பாரத் சுபாஷ் சேனை அமைப்பினர் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து குடிசைகளை கட்டி வைத்துள்ளனர். குடியரசுத் தலைவர், பிரதமர் தேர்தல்களை ரத்து செய்ய வேண்டும், 40 லிட்டர் பெட்ரோலை 1 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்நிலையில் இன்று பூங்கா ஆக்கிரமிப்பை அகற்ற காவல்துறையினர் சென்றபோது கலவரம் வெடித்தது. கலவரக்காரர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முகுல் திவிவேதி, காவல்துறை ஆய்வாளர் சந்தோஷ் யாதவ் ஆகியோர் பலியாகினர். காவல்துறை தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. கலவரத்தில் மொத்தம் 21 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். கையெறி குண்டுகள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததால் பூங்காவில் உள்ள ஆக்கிரமிப்பு குடிசைகள் தீப்பற்றி எரிந்தன.
இந்த கலவரத்தை அடுத்து மதுராவில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கலவரக்காரர்களின் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 130 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். मथुरा की घटना बहुत ही दुर्भाग्यपूर्ण है। जिस प्रकार से पुलिस और वहाँ के स्थानीय लोगों के बीच में जो संघर्ष हुआ, जिसमें करीब 21 लोगों की जानें गई हैं और उसके लिए प्रिकॉशन लिया जाना चाहिए था। पुलिस अधिकारियों की निर्मम हत्या पर मुझे बेहद अफसोस है। आतंकी घटनाओं में संलिग्न लोग इस तरह से पुलिस और प्रशासन के साथ पेश आएंगे, ये मेरी उम्मीद से बाहर की चीज़ थी। उत्तर प्रदेश में जहाँ जहाँ भी इस तरह के रिलीजियस आउटफिट्स ने उनको सबको खाली कराने का प्रयास उत्तर प्रदेश सरकार को करना चाहिए। இதற்கிடையே மதுராவில் கலவரத்துக்கு பலியான காவல்துறை உயர் அலுவலர்களின் குடும்பங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. இருவரது உடல்களுக்கும் மாநில காவல்துறை இயக்குநர் ஜாவித் அகமது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனிடையே சொந்த ஊரான அவுரையாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட துவிவேதியின் உடலை பார்த்து அவரது தந்தை ஸ்ரீசந்த், தாய் மனோரமா ஆகியோர் கதறி எழுதனர். அரசு அறிவித்துள்ள நிவாரணம் தங்களுக்கு தேவையில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முதல் முறையாக அக்கை பத்மசாலி என்ற திருநங்கை கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார். அவருக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த அக்கை பத்மசாலி 10வது வகுப்பு படிக்கும் பொழுது உடலில் ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றங்களை அடுத்து திருநங்கையாக மாறினார். பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வாழ்வில் பல்வேறு துயரங்களை எதிர்கொண்ட பத்மசாலி பாலியல் தொழிலாளர்களுக்காக போராடி வரும் சங்கமான தொண்டு நிறுவனத்தில் இணைந்து பணிபுரிந்தார். பின்னர் ஒந்ததே என்ற அமைப்பை தொடங்கி பெண்கள், திருநங்கைகள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக போராடி வருகிறார். ஏற்கனவே கர்நாடக அரசு அவருக்கு ராஜ்யோத்சவா என்ற உயரிய விருதை வழங்கியுள்ளது. இந்நிலையில் அமைதி மற்றும் கல்விக்கான இந்திய மெய்நிகர் பல்கலைக்கழகம் திருநங்கை அக்கை பத்மசாலிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. அவருக்கு சமூக செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். குற்றாலத்தில் தொடங்கியது சீசன். குவிய தொடங்கினர் சுற்றுலா பயணிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவைக்கு ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நான்சியான் சிந்தியா பிரான்சிஸுக்கு பேரவைத் தலைவர் தனபால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பேரவை நியமன உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த நான்சியை மீண்டும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் பிரதிநிதியாக நியமித்து ஆளுநர் ரோசையா உத்தரவிட்டிருந்தார். இன்றைய சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த நிலையில் நியமன உறுப்பினர் நான்சியான் சிந்தியாவுக்கு பேரவைத் தலைவர் தனபால் தனது அறையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பேரவைத் தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் வரலாறு காணாத பண பட்டுவாடா செய்ததாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பேரவைத் தேர்தல் முடிவு குறித்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடன் நாகர்கோவிலில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜி ராமகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் சட்டமன்ற அந்த 2 தொகுதிகளுக்கு துவக்கத்தில் தேர்தலை ஒத்திவைத்த தேர்தல் ஆணையம் தற்பொழுது தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஏராளமாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடை செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே தேர்தல் முடிவுக்கு பணப்பட்டுவாடை என்பது ஒரு முக்கியமான காரணம். தோல்வி கண்டு துவளாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியால் வெற்றிகளை குவிக்க முடியும் என அந்த கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார்.
சென்னை ஆழ்வார்பேட்டை தனியார் அரங்கம் ஒன்றில் தமாக கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் மூத்த தலைவர் ஞானதேசிகன் உள்பட பலர் இதில் பங்கேற்றனர். கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய தமாக தலைவர் வாசன், கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் இந்த மாதம் 4, 6, 11 ஆகிய தேதிகள் நடைபெறும் எனவும் 11ஆம் தேதி கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் ஊராட்சி, நகராட்சி அளவில் மக்களை சந்தித்து கட்சியை பலப்படுத்த இருப்பதாகவும் வாசன் கூறினார். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அதை வெற்றியாக மாற்றக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட இருக்கிறோம். இயக்கத்தை பலம் சேர்க்கக்கூடிய பணிகள் குறித்து கேட்டறிந்து அதற்கேற்றவாறு செயல் திட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை 2 மணி நேரம் மட்டுமே திறந்து வைக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, ஆற்காடு உள்ளிட்ட இடங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் மூடப்பட உள்ள 500 டாஸ்மாக் கடைகள் எந்தெந்த கடைகள் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதனுடைய முதல் படியாக 600 கடைகளும் மூடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 600 கடைகள் எந்தெந்த மாவட்டத்தில் கடைகள் மூடப்பட இருக்கின்றன என்பதை வெளிப்படையாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். இந்த 12 மணி முதல் 10 மணி என்பதை மாற்றி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் மது கடைகள் திறக்கப்படும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைவர் மு கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். திமுக தலைவர் மு கருணாநிதியின் 93வது பிறந்த நாளை திமுகவினர் இன்று உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மதுரையில் காமராஜர்புரம், நெல்பேட்டை, புதூர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டம் களை கட்டியது. திமுகவின் கொடியை ஏற்றி வைத்த திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிறந்தநாள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். சிறைகளில் கைதிகள் மரணமடைந்தது குறித்து 1 வாரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் 2000 ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை 1095 பேரும், 2012ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை 264 பேரும் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிடவும், பொதுநல அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ள தங்களுக்கு அனுமதி அளிக்கவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் கைதிகள் மரணம் குறித்து 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். அறிக்கை அளிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை முதன்மை செயலருக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அல்லாலபுரத்தை சேர்ந்தவர் தாமரைக்கண்ணன். பின்னலாடை நிறுவனம் நடத்தி வந்த அவருக்கு தொழிலில் நட்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடன் சுமை அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது. மேலும் உறவினர்களின் வங்கிக் கடனுக்காக அளித்த உத்தரவாதத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த தாமரைக்கண்ணன் மனைவி பிரபாவதி, 8 மற்றும் 3ஆம் வகுப்பு பயின்று வந்த மகன்கள் தனுஷ், அனுஷ் ஆகியோரோடு இன்று தற்கொலை செய்து கொண்டார். 2 சிறுவர்கள் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆலங்கநேரியை சேர்ந்த மாணவர் ஒருவர் அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து பலியானார். கேவிக்குப்பம் அருகே உள்ள ஆலங்கநேரியை சேர்ந்த மோகன் என்பவரின் மகன் கணேசன் அவர்களது வீட்டின் அருகே உள்ள விவசாய நிலத்தில் நடந்து சென்றார். அப்பொழுது மின் கம்பத்திலிருந்து கீழே அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த கணேசன் அந்த இடத்திலேயே பலியானார். மோகனோட பையன் ஸ்கூல் ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க நிலத்து வழியாக மாடு போச்சு. அந்த மாடு பிடிக்க போகும்போது கரண்ட் கம்பி கட்டாகி வீழ்ந்துட்டு இருந்ததை கவனிக்காமல் மெரிச்சிட்டு அது இறந்துட்டார். இப்போ மின்சாரத்துறையினால் கவனக்குறைவால் அந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு. அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது இப்போது கேள்விக்குறியாக இருக்குது.
வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக சிலைகள் பதுக்கப்பட்ட சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாளனின் வீட்டில் காவல்துறையினர் 2வது நாளாக நடத்திய சோதனையில் மேலும் 6 சிலைகள் கைப்பற்றப்பட்டன. சென்னை ஆழ்வார்பேட்டை முர்ரேஸ் கேட் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான 55 பழங்கால சிலைகளை தமிழக சிலை தடுப்பு காவல்துறையினர் 2 நாட்களுக்கு முன் கைப்பற்றினர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தீனதயாளன் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே ஆழ்வார்பேட்டையில் சிலைகள் பதுக்கப்பட்ட தீனதயாளனின் வீட்டில் சிலை தடுப்பு காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதியுடன் இன்றும் 2வது சோதனை நடத்தினர். இதில் 6 சிலைகள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்னையோட ஓரளவுக்கு சர்ச் முடிச்சுக்கிட்டோம். ஆனால் அந்த பெயிண்டிங்ஸை மட்டும் சர்ச் பண்ணல. பெயிண்டிங் வந்து சீஸ் பண்ணணும்னா நாங்கள் ஆன்டிக்விட்டி எக்ஸ்பர்ட்டை கூட்டிருக்கோம். சிலைகளை ஆன்டிக் ஐடல்ஸ் இல்லை மெட்டல் ஐடல்லாம் சீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கல் ஐடல்களையும் எங்களால் சீஸ் பண்ணுறோம். கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது, அதனால் லேட்டாக தான் கொண்டு போவோம். இன்னைக்கு 6 o'clock முடிச்சிடுவோம். ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். சிலை திருப்பு பிரிவு போலீசார் அறைகளை சோதனை செய்த பொழுது 2 அம்மன் சிலைகள், பெரிய அம்மன் சிலைகளையும் 2 கிருஷ்ணர் சின்ன ஐம்பொன் உலக சிலையும் கைப்பற்றப்பட்டது. மேலும் ஒரு கல் சிலையும் கைப்பற்றப்பட்டது. நிறைய ஓவியங்கள் இருக்குது, காஸ்ட்லியான ஓவியங்கள். இது வந்து டெல்லியிலேருந்து ஐசார் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் டீம் ஏஎஸ்லேருந்து வந்து அவங்க ஒப்பீனியன் கொடுத்த பிறகு அந்த ஓவியங்கள் கைப்பற்றப்படும். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் மழையுடன் இதமான குளிர்காற்று வீசி வரும் நிலையில் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்தும் இருப்பதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் வரை நீடிக்கும் சீசனையொட்டி மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட 9 அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும். கடந்த 1 வாரமாக குற்றாலம் பகுதியில் வெயில் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் நிலையில் நேற்று முதல் சீசன் தொடங்கியதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதனால் மெயின் அருவியில் தண்ணீர் விழத் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நேற்று மத்தியானத்துக்கு மேலே வந்தோம், தண்ணி அவ்வளோ வரல. ஆனால் நேற்று மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால இன்றைக்கி காலைல குற்றாலத்தில் நல்லா தண்ணி வருது. ஜூனில் நமக்கு வந்து பஸ்லேயே வர வேண்டியதாக நாங்கள் அதை கணக்கு பண்ணி வந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கனால நமக்கு இந்த மாதிரி இதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, நீ தண்ணி நல்லா இதாக வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அரை இறுதிக்குள் நுழைந்தது மகிழ்ச்சி. செரீனா வில்லியம்ஸ் பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் ஸ்பிரிங்வில் பகுதியில் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய பாலம் கட்டுவதற்காக பழமையான பாலம் ஒன்று பாதுகாப்பான முறையில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. நியூயார்க் மாகாணம் ஸ்பிரிங்வில் பகுதியில் ஓடும் ஆற்றின் குறுக்கே உள்ள பழமையான மேம்பாலத்தை இடித்துவிட்டு நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் புதிய பாலம் கட்ட அரசு திட்டமிட்டது. இதையொட்டி யாருக்கும் இடையூறு ஏற்படாதவாறு பழைய பாலத்தை தகர்க்க திட்டமிட்ட அரசு அலுவலர்கள் முன் திட்டமிட்டலுடன் வெடிவைத்து மிகுந்த கட்டுப்பாட்டுடன் பாலத்தை இடித்தனர். முன்னதாக பேசிய நியூயார்க் மாகாண ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ, ஸ்பிரிங்வில் பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்படும் என தெரிவித்தார். பாலம் தகர்ந்து விழுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர்.
பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான செரீனா வில்லியம்ஸ் கஜகஸ்தான் வீராங்கனை யூலியா புட்டின்சேவாவை 5-7, 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இந்நிலையில் திறமையாக விளையாடிய யூலியா தமக்கு மிகவும் சவாலாக விளங்கியதாகவும் அதையும் மீறி இந்த போட்டியில் வென்று அரையிறுதிக்குள் நுழைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் செரீனா தெரிவித்துள்ளார். இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் நெதர்லாந்து வீராங்கனை கிக்கி பெர்டன்ஸுடன் செரீனா மோதவுள்ளார். Yeah, of course. I remember being just really tough and, given a good, tough performance. And I was happy to get through that match. And every match counts and every match, leads to a new one. உலகின் முன்னணி கால்பந்து அணிகள் மோதும் கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் நாளை தொடங்க உள்ளது. இதையொட்டி கால்பந்து ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர். பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் நடப்பு சாம்பியனான சிலி உள்பட 16 அணிகள் பங்கேற்கும் கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நாளை கோலாகலமாக தொடங்க உள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டிகளை காண உலகில் உள்ள கால்பந்து ரசிகர்கள் அமெரிக்காவில் குவிந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு இறுதிப் போட்டி வரை சென்று கோப்பை வெல்லும் வாய்ப்பை இழந்த அர்ஜென்டினா அணி இந்த முறை கண்டிப்பாக கோப்பை வெல்லும் என கால்பந்து விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இந்த போட்டிகளை சோனி 6 மற்றும் சோனி ESPN ஆகிய தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றன. இதனிடையே கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரின் நாளை மறுநாள் நடக்கவுள்ள போட்டி ஒன்றில் ஈக்வடார் அணியை பிரேசில் அணி எதிர்கொள்கிறது. இதையொட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் பிரேசில் அணியினர் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டனர். பிரேசில் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் நெய்மர் இந்த தொடரில் பங்கேற்காததால் அந்த அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கோப்பா அமெரிக்கா கோப்பையை 4 முறை வென்றுள்ள பிரேசில் அணி அண்மை காலமாக குறிப்பிடும்படியான வெற்றி எதையும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவை கூடியது. பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் பதவியேற்றனர். திமுக தலைவர் கருணாநிதியின் 93வது பிறந்த நாள். கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள் வாழ்த்து. மாநிலங்களவை அதிமுக, திமுக எம்பிக்கள் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றிய பொழுது கலவரம். ஆக்கிரமிப்பாளர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 2 காவலர்கள் உள்பட 21 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.